Hi students, this is your Suganti ma'am. I am going to continue the lesson, the tax and its importance from economics. Today we are going to cover the topic need for tax and people's welfare. இந்த டாக்ஸ்க்கான முக்கியத்துவம் என்ன, அதோட தேவை என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். The levying of taxes aims to raise revenue to fund governing. It helps alter prices in order to balance the effect of demand. The main aim of taxation is to increase the income of the government to perform the social welfare activities. இந்த டாக்ஸ் கலெக்ட் பண்றதோட முக்கியமான பர்பஸ் என்ன அப்படின்னா இந்த சமுதாயத்திற்கு தேவையான நலத்திட்டங்களை செய்யறது தான். இந்த டாக்ஸ் மூலமா கிடைக்கிற மணியை வச்சு தான் சமுதாயத்துக்கு எல்லா விதமான நலத்திட்ட செயல்களும் செயல்படுத்தப்படுது. States and their functional equivalents throughout history have used money provided by taxation to carry out many functions. நிறைய விஷயங்கள் கவர்மெண்ட் செயல்படுத்துறதுக்கு இந்த டாக்ஸ் அமௌண்ட் தான் முக்கிய பங்காக இருக்குது. Some of these include expenditures on economic infrastructure like transportation, sanitation, public safety, education, healthcare systems, military, scientific research, culture and the arts, public works, public insurance, etc. A government ability to raise taxes is called its fiscal capacity. Taxation amount can be spent for transport, health, public security, education, welfare planning, scientific research, art and culture, common works and insurance and economic infrastructures. Government ஆல கலெக்ட் பண்ணப்படுற டேக்ஸ் வந்து நிறைய விஷயங்களுக்கு பயன்படுத்தப்படுதுன்னு சொல்கிறோம். அதில் எது அப்படின்னு சில இம்பார்ட்டண்டான விஷயங்களை மட்டும் இங்கே சொல்லியிருக்காங்க. ஒன்று டிரான்ஸ்போர்ட்டேஷன், போக்குவரத்து, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு. சானிடேஷன், தூய்மைப்படுத்துறது, என்வாயரான்மெண்ட்டை வந்து க்ளீன் பண்ணுறது. பப்ளிக் சேஃப்டி, அதுக்காக. எஜுகேஷன், கல்வி. ஹெல்த் கேர் சிஸ்டம், ஆரோக்கியமாக உடம்பை பார்த்துக்கிறதுக்கு. மிலிட்டரி, இராணுவம். சயின்டிஃபிக் ரிசர்ச், அறிவியல் ஆராய்ச்சிகள். கல்ச்சர் அண்ட் ஆர்ட்ஸ், கலாச்சாரத்துக்கும் கலைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறது. பப்ளிக் ஒர்க்ஸ் அண்ட் பப்ளிக் இன்சூரன்ஸ் எக்ஸெட்ரா. காமனாக மக்களுக்கு தேவையான வேலைகள், மக்களுக்கு தேவையான காப்பீட்டு திட்டங்கள், இது எல்லாத்துக்குமே வந்து கவர்மெண்ட் இந்த டாக்ஸ் மூலமாக தான் செலவு செய்கிறாங்க. ஃபிஸ்கல் கெப்பாசிட்டி மீன்ஸ் இட் இஸ் அ எபிலிட்டி ஆஃப் த ஸ்டேட் டு எக்ஸ்ட்ராக்ட் ரெவென்யூஸ் டு ப்ரொவைட் பப்ளிக் குட்ஸ் அண்ட் கேரி அவுட் அதர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி ஸ்டேட். ஓகே, ஸோ ஃபிஸ்கல் கெப்பாசிட்டி அப்படின்னா ஒரு ஸ்டேட்டால் எவ்வளோ ரெவென்யூ, அதாவது எவ்வளோ டேக்ஸ் கலெக்ட் பண்ண முடியும், ஒரு பப்ளிக்கு வந்து நல்ல வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸை வந்து செயல்படுத்துறதுக்கு ஒரு கவர்மெண்ட்டால் எவ்வளோ டேக்ஸ் கலெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் ஃபிஸ்கல் கெப்பாசிட்டி. ஓகே, so when expenditures exceed tax revenue, a government accumulates debit. A portion of taxes may be used to serve past debits. When the money spending for social activities, when the money spending for these activities increase, then the government needs to debit and that amount also returning using the tax money. So இந்த மாதிரியான சோஷியல் வெல்ஃபேர்க்காக திட்டங்களை செயல்படுத்தும் போது கவர்மெண்ட்டுக்கு அதிகப்படியான செலவீடு ஏற்படும். அந்த மாதிரி அதிகப்படியான செலவீடு ஏற்படும் போது கவர்மெண்ட் கடன் வாங்க நேரிடும். அந்த கடனை திருப்பி செலுத்துறதுக்கு கூட இந்த டாக்ஸ்லேருந்து ஒரு போர்ஷன் தான் செலவிடப்படுது. கவர்மெண்ட்ஸ் ஆல்சோ யூஸ் டாக்ஸஸ் டு ஃபண்ட் வெல்ஃபேர் அண்ட் பப்ளிக் சர்வீஸ். மக்களோட நலத்திட்டங்களுக்காகவும் பொதுமக்களோட சர்வீஸ்க்காகவும் கூட இந்த டாக்ஸஸை பயன்படுத்திட்டு இருக்காங்க. தீஸ் சர்வீசஸ் கேன் பி இன்க்ளூட் எஜுகேஷன் சிஸ்டம்ஸ், பென்ஷன் ஃபார் த எல்டர்லி, அன்எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட்ஸ் அண்டு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன். இந்த பப்ளிக் சர்வீசஸ் அப்படின்றது என்னென்னா கல்வி, எஜுகேஷன் சிஸ்டம், அதாவது கல்வி சம்மந்தப்பட்டது, முதியோர்களுக்கான உதவித்தொகை கொடுக்கறது, வேலை இல்லாதவங்களுக்கு சில ஊக்கத்தொகைகளை கொடுக்கறது, அது மட்டும் இல்லாமல் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், பொதுமக்கள் நம்ம கவர்மெண்ட் பஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரியான திட்டங்களுக்கும் இந்த டாக்ஸஸை யூஸ் பண்ணுறாங்க. எனர்ஜி, வாட்டர் அண்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ் ஆர் ஆல்சோ காமன் பப்ளிக் யூட்டிலிட்டிஸ். எலக்ட்ரிசிட்டி ப்ரொவைட் பண்ணுறது, வாட்டர் சப்ளை பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வேஸ்டேஜை வந்துட்டு உரிய முறையில் டிஸ்போஸ் பண்ணுறது, இது எல்லாமே வந்து பப்ளிக் யூட்டிலிட்டிஸில் தான் வரும். அக்கார்டிங் டு த proponents of the list theory of money creation, taxes are not needed for government revenue as long as the government is able to issue
flat money. The purpose of taxation is to maintain the stability of the currency, express public policy regarding the distribution of wealth, subsidizing certain industries or population groups, or isolating the costs of certain benefits such as highways or social security. இந்த டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறதுல பல நல்ல விஷயங்களும் இருக்குது. இதன் மூலம் ஒரு கரன்சியோட வேல்யூவை குறையாமல் பாதுகாக்க முடியும். ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறது அப்படிங்கிறதுலையும் ஒரு தெளிவான ஒரு ரூல்ஸ் வெளியிட முடியும். சில குறிப்பிட்ட தொழிற்சாலைகள் அல்லது ஒரு குரூப்புகளுக்கோ இல்லாட்டி நேஷ்னல் ஹைவேஸ்க்கோ ஒரு சோஷியல் கைடன்ஸு அல்லது ஒரு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட்டால் முடியும். இந்த மாதிரியான நல்ல விஷயங்களுக்கு மானியம் ஒதுக்குதல், அதாவது அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒரு ஃபண்டு ஒதுக்கிறது, இது எல்லாமே இந்த டேக்ஸால் நடக்கிற நன்மைகள் தான். இந்த லெசனில் நீங்கள் எல்லாரும் டேக்ஸை பற்றியும் அதோட பயன்பாட்டை பற்றியும் அதோட முக்கியத்துவத்தை பற்றியும் நல்லா தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறோம். ஸோ ஒரு நல்ல டேக்ஸ் பேயராக இருந்து நாட்டோட முன்னேற்றத்துக்கு ஒத்துழைப்பு தருவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த பார்ட்டோட இங்கே ஓவர் ஆகுது. இந்த லெசன் இந்த பார்ட்டோட இங்கே ஓவர் ஆகுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.